திருவாரூர் மாவட்டத்தில் குரூப் 4 தேர்வு 61 மையங்களில் 23,950 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் கிராம நிர்வாக அலுவலர்கள், இளநிலை உதவியாளர்கள் உள்ளிட்ட 3,935 பணியிடங்களை நிரப்புவதற்கான தொகுதி 4 தேர்வு தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற்றது. இந்த தேர்வை எழுத 5,66,553 பேர் ஆண்கள், 8,63,068 பேர் பெண்கள், 117 பேர் மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் 13.89 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதையொட்டி அனைத்து மாவட்டங்களிலும் மொத்தம் 314 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. காலை 9:30 மணி அளவில் தொடங்கிய இந்த தேர்வு பிற்பகல் 12:30 மணி அளவில் நிறைவு பெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த 61 மையங்களில் 23,980 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். குறிப்பாக திருவாரூர் GRM பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, திருவிக அரசு கலைக்கல்லூரி உள்ளிட்ட மையங்களுக்கு காலை முதலே ஏராளமானோர் ஆர்வத்துடன் தேர்வு எழுத வருகை தந்தனர். தேர்வர்களின் வசதிக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தொகுதி 4 தேர்வை 65 மையங்களில் 18,030 பேர் எழுதினர். தேர்வு மையங்களுக்கு காலை 9 மணிக்குள் வரும்படி தேர்வர்கள் அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். 9 மணிக்கு பிறகு தேர்வு மையங்கள் மூடப்பட்ட நிலையில் தாமதமாக வந்த சிலர் சிறிது நேரம் நின்றுவிட்டு பின்னர் திரும்பிச் சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேர்வுகள் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கின. தேர்வர்கள் காலை 9 மணிக்கு முன்னதாக தேர்வு மையத்திற்கு வர வேண்டும் என நுழைவு மையச்சீட்டில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் கிராமப்புறங்களில் இருந்து வரும் தேர்வர்கள் 2 பேருந்துகள் மாறி 8:50 மணிக்கு மயிலாடுதுறையில் ஆசாத் மெட்ரிக் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த தேர்வு மையத்திற்கு வந்தனர். ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னதாக தேர்வு மையத்தினை வாயிற்கதவை அதிகாரிகள் மூடியதால் தேர்வு எழுத வந்த 50க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். தேர்வர்கள் கண்ணீருடன் கெஞ்சியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தாமதமாக வந்து தேர்வு எழுத அனுமதி மறுத்திருந்தால் அதை ஏற்றுக்கொண்டிருப்போம் எனவும், ஆனால் தேவையின்றி தங்கள் வாழ்க்கையை அதிகாரிகள் வீணடித்து விட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டினர். திருநெல்வேலி மாவட்டத்தில் தொகுதி 4 தேர்வை 132 மையங்களில் 36,011 பேர் எழுதினர். தேர்வில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்க துணை ஆட்சியர் நிலையில் 11 பறக்கும் படை அலுவலர்களும் 11 பறக்கும் படைகளும் தேர்வுக்குரிய பணிகளை மேற்கொள்ள வட்டாட்சியர் மற்றும் துணை வட்டாட்சியர் நிலையில் இயக்கக குழு அலுவலர்களும் நியமனம் செய்யப்பட்டிருந்தனர். திண்டுக்கல் GTN சாலையில் உள்ள MSB மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த தேர்வு மையத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரமான 9 மணிக்கு முன்னதாக வந்தும் தேர்வர்கள் சிலரை தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலரிடம் கேட்டபோது 8:45 மணிக்கு முன்னதாக வர வேண்டும் என்று கூறியதாக தெரிகிறது. ஆனால் நுழைவுச் சீட்டில் 9 மணி என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தேர்வர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. வேலூர் மாவட்டத்தில் வேலூர் அணைக்கட்டு, குடியாத்தம், கேவிக்குப்பம், காட்பாடி, பேர்ணாம்பட்டு ஆகிய 6 மையங்களில் அமைக்கப்பட்டிருந்த 84 தேர்வு கூட்டங்களில் 24,654 பேர் தொகுதி 4 தேர்வை எழுதினர். அரசினர் முஸ்லிம் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த மையத்தில் நடைபெற்ற தேர்வை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த 85 மையங்களில் 21,701 பேர் தொகுதி 4 தேர்வை எழுதினர். ராணிப்பேட்டை காரை பகுதியில் உள்ள அரசு ஆதிதிராவிட மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த மையத்தில் நடைபெற்ற தேர்வை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.
திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், நாட்றாம்பள்ளி ஆகிய இடங்களில் தொகுதி 4 தேர்விற்காக அமைக்கப்பட்டிருந்த 64 மையங்களில் 17,184 பேர் தேர்வு எழுதினர். இதில் ஆம்பூர் இந்து மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த மையத்தில் 260 பேர் தேர்வு எழுதினர். வாணியம்பாடியில் சில நிமிடம் காலதாமதமாக வந்த தேர்வாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ஏமாற்றத்துடன் தேர்வர்கள் திரும்பிச் சென்றனர். இந்நிலையில் இன்று நடைபெற்ற தொகுதி 4 தேர்வு முடிவுகள் 3 மாதங்களில் வெளியாகும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் பிரபாகரன் தெரிவித்துள்ளார்.